எலெக்ஷனை பற்றி கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த எலெக்ஷனில் வந்து எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஆமாம், யாராவது காசு தருவாங்கன்னு காத்திருக்காதீங்க. உங்கள் ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பற்றி கேட்குறீங்க. இந்த தொகுதி எனக்கு பழக்கப்பட்ட தொகுதி தான். ஆனால் 1962லேயே இந்த தொகுதிக்கு வந்து இங்கே படித்து இங்கே வேலை பார்க்குறேன். அதாவது நெடுஞ்சாலைத்துறையில், அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை, அதுக்கப்புறம் கல்வித்துறை, இந்த துறையிலெல்லாம் பொறியாளராக வேலை பார்த்ததுனால அந்த கிராமங்கள் தோறும் நம்ம மக்களை சந்தித்த ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் சரி ராதிகா போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ராதிகா போட்டி போடுறாங்க தான். ராதிகாவை வந்து எல்லாருக்கும் தெரியும் தான். சித்திங்கிற நாடகத்து மூலமாக தெரியத்தான் செய்யும். ஆனால் ராதிகாவுக்கு மக்கள் தெரியாத. அவங்களுக்கெல்லாம் நடிகைகள் என்ன இயக்குனர்கள்லாம் தெரியுமோ தவிர தொகுதி மக்களை எப்படி தெரியும்? ராதிகாக தெரியுங்கிறதுனால எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா? நாய்க்கருன்னு சொல்கிறீங்களா? நாய்க்கர் தான் இப்படி தான் 2014 ஓட்டு போட்டாங்கல்ல. நாய்க்கர் தொகுதின்னு சொல்லி இங்கே அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் சொல்லக்கூடிய வைகோ போட்டி போட்டார். அதிகமான ஓட்டு வாங்கினார். ஓட்டை பிரித்தார், தோற்று போனார். அப்போ உள்ள மாணிக்கம் தாகூர் இதோட 4 முறை போட்டி போடுறாரு. இருந்தாலும் அந்த 2014 அவர் தோற்றதுக்கு இது ஒரு காரணம். நீங்கள் சொல்கிற ஜாதி அரசியல் வந்து சரிபராது. அதை வந்து எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் காமராஜர் இருந்தார். அவர் கை காட்டினால்தான் பிரதமராக வந்தாங்க. அது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன இந்தியா முழுக்க நாடாராக இருந்தாங்க? அதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த ஜாதி வாரி ஓட்டெடுப்பு அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ நீங்கள் விஜயகாந்த் மகன் போட்டி போடுறாரு. ஆமாம், விஜயகாந்த் மகன் போட்டி போடுறாரு. விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் இல்லையே. அதுக்கப்புறம் அவர் மகனுக்கு அனுபவம் பத்தாது. இப்போ தான் அரசியலுக்கு வராரு. அவர் என்னத்தை மக்களுக்கு செஞ்சிருவார்? அதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும்ல. அவரும் நாய்க்கர் ஓட்டு தான். அந்த நாய்க்கர் ஓட்டை பிரித்ததுனால மிச்சம் இருக்கிறது இதர ஜாதிகளும் தேவர் அந்த இனத்தை சேர்ந்தவங்களும். ஏன்னா 2014 ராதாகிருஷ்ணங்கிற தேவர் தான். அவர் தான் வெற்றி அடைஞ்சார். அந்த ஓட்டை பிரித்ததுனால தான் மாணிக்க தாகூரும் அந்த இடத்துல வெற்றியை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இப்போ அதே மாதிரி அதே சூழ்நிலை இப்போ வருது பாருங்க. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஏஆர் சீனிவாசன் அவர் ஒரு நாயுடு தான். நம்ம கேகேஎஸ்ஆர் இருக்காங்க, அவங்களும் ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு வகுப்பை சேர்ந்தவர் தான். இவங்க ஹோட்டல்லாம் சேர்ந்து யாருக்கு விழும்? அவங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த மாணிக்கம் தாகூருக்கு தான் விழ போகுது. இது தவிர நம்ம தன்னரசு வேறு அமைச்சர் இருக்கார். அவருக்கு ஓட்டு வேற நம்ம மாணிக்கம் தாகூருக்கு தான் விழப்போகுது. மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அதிகமான வாக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது தவிரவும் அவருக்கு இது 4வது முறையாக தொடர்ந்து போட்டி போடுறாரு. இதை நான் சொல்லி ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் போட்டி போட்ட இடத்துலையே திரும்ப அவங்க எலெக்ஷனில் நிற்கிறது இல்லை. ஆனால் இவர் 1, 2, 3, 4ஆம் தடவை போட்டி போடுறாரு. 2ஆம் தடவை மாத்திரம்தான் இந்த ஜாதி அரசியல்னால அவருக்கு ஓட்டு பிரிஞ்சுது. அப்படின்னால இப்போ அவர் தொகுதிக்கும் அவர் தொகுதி மக்களுக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. இது நல்லா தெரியுது. அதனால் இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி வருதுன்னு ஓட்டை எண்ணி பார்க்கும்போது தெரியும். பார்க்கலாம்.